Hi guys, welcome to Quick Throw and I'm man of my word. ஸோ நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கல கைஸ், இந்த ஆப் பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான தன்மை இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை வாட்டி இதை அன்இன்ஸ்டால் பண்ணாமல் திருப்பி ரீஇன்ஸ்டால் தானாகவே, அதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இதை பற்றின ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் கைஸ். ஸோ அந்த வீடியோ என்ன இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இது கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மால்வேர் எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது இப்படி ஒரு மால்வேர் இருக்குன்றதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2019 தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது இப்போ ஒரு மால்வேர் நம்ம ஃபோனில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறாங்க, அதை ஸ்பாட் பண்ணுறாங்க கைஸ். ஸோ அதோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்ச உடனே இதை அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஆப்பே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அது அன்இன்ஸ்டாலே ஆகலை. ஸோ அன்இன்ஸ்டால் ஆகிடுது. அன்இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 minutes 1 hour திருப்பி தானாகவே ரீஇன்ஸ்டால் ஆகி பாப்பப்பாக வருது. ஸோ இந்த மால்வேர், அதாவது மால்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மால்வேர்ஸ் இருக்குது. ஒரு மால்வேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை திருடும், இன்னொரு மால்வேர் பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் திருடி சொல்லுவாங்க, இன்னொரு மால்வேர் பார்த்தீங்கன்னா ஸ்பை மால்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களை ஃபுல்லாக ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது என்ன டைப் ஆஃப் மால்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆட்வேர்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து உங்களோட எந்த ஒரு ஃபைல்ஸையும் திருடலை, அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அண்ட் இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடுது. இன்ஸ்டால் ஆகிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஆட்ஸை பாப்பப் பண்ணிகிட்டே இருக்குது. எப்படி நம்ம கேம் விளையாடும்போது நடுவில் ஆட்ஸ்லாம் வருமோ அந்த மாதிரி இது கண்டினியூஸாக ஆட்ஸை வந்து பாப்பப் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் ஒரு தொல்லையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அப்புறம் இதை அன்இன்ஸ்டால் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன நடந்துச்சு, இப்போ இதுக்கு வழி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கைஸ் February 14, 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் என்ன 10 மாதம் வரைக்குமே இதை யாராலையுமே டெலீட் பண்ணவும் முடியல, அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மால்வேர் பைட்ஸ் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணாங்க ஆக்சுவலாக. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நேம், அதாவது சொல்கிற மாதிரி இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலிவர். அவர் ஸ்பெல்லிங் நான் கரெக்டாக சொல்கிறேன், அவர் நேம் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், நான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல, பட் நம்ம காலிவர்னு வச்சுக்கலாம் கைஸ். ஸோ அந்த ஆப்போட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா Xhelper அப்படின்றது தான் அந்த ஆப்போட நேம். அண்ட் அக்கார்டிங் டு த மால்வேர் பைட்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 32,000 பேர் பார்த்தீங்கன்னா இதால் இன்ஃபெக்ட் ஆனாங்க, அதுவும் ஆகஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது 45,000 மாறிடுச்சு. அக்டோபரில் வந்து 45,000 பேர் வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு அந்த மால்வேர். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் ஆச்சுன்னு தெரியலன்னு சொன்னாங்க பல பேர். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில டைம் ஏதாவது வெப்சைட்டை விசிட் பண்ணும்போதோ இல்லை அந்த வெப்சைட்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு டேரக்டரிஸ்குள்ளே நீங்கள் போக டைப் பண்ணும்போது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் அந்த டேரக்டரிக்கு போக மாட்டீங்க, ரீடைரக்ட் ஆகி வேறு எங்கேயாவது போயிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தமிழ் டாக்கர்ஸ்குள்ளே போகும்போது எப்போ நீங்கள் எதாவது டச் பண்ணாலும் அது ரம்மி சர்க்கிளில் போய் உங்களை நிறுத்திடும் கடைசி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி. ஸோ அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரியாமல் ஒரு ஆக்சிடென்டலாக டவுன்லோட் ஆகிருந்தது தான் இந்த ஆப்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து நீங்களாக வலியமாக போய் டவுன்லோட் பண்ணது கிடையாது, உங்களுக்கு தெரியாமல் ஆக்சிடென்டலாக டவுன்லோட் ஆகிருக்கும் அந்த ஆப்பு. அண்ட் சரி, இது எப்படி எவ்வளோ அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அன்இன்ஸ்டாலே ஆகலை அப்படின்றதுக்கான என்ன உண்மை அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அதை பண்ண முடியல. ஸோ அன்இன்ஸ்டால் ஆகுது, பட் திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ அதான் நான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியலன்றதை சொல்கிறேன். ஸோ அதுக்கான காரணம் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக திருப்பி அதை ஃபேக்ட்ரி ரீசெட் போட்டிருக்காங்க ஃபுல் ஃபோனையுமே. ஸோ அப்படி ஃபுல் ஃபோனையும் ஃபேக்ட்ரி ரீசெட் போட்டதுக்கப்புறமும் அது அந்த ஃபோனை விட்டு போகவே இல்லை, திருப்பி தானாகவே ரீஇன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்னும் குழப்பமாயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபோனோட ஓஎஸ்ஸை திருப்பி ரீஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு ரூட் பண்ணணும் உங்கள் ஃபோனை, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு தகுந்த அந்த ஓஎஸ் மாடலை வாங்கி அதை தான் நீங்கள் திருப்பி ரீஃப்ளாஷ் பண்ணணும். அது உண்மையாலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். அண்ட் அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன தப்பானாலும் உங்கள் ஃபோன் பிரிக் அப்படின்னா செங்கலுக்கு சமம், உங்கள் ஃபோன் அதுக்கப்புறம் வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிபிளாக அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பை அந்த ஃபோன்லேயும் டெலிட்டே பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படி இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு, இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களோட நார்மல் டேரக்டரியில் அது வந்து இருக்கிறது கிடையாது. ஒரு கோடு வந்து உங்களோட ஃபைல் மேனேஜரில் தான் எங்கேயாவது போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் தான் இருக்குது, பட் இட் இஸ் இன் ஸ்பெஷல் டேரக்டரி. ஸ்பெஷல் டேரக்டரினா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட், அதாவது உங்கள் ஃபோனை ஃபுல் ரீசெட் பண்ணாலும் கூட நீங்கள் திருப்பி அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் அண்ட் கூகுள் அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ், அதாவது ஃபோன்லேயே ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும்ல கைஸ் ஆப்ஸ்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகவே தான் இருக்கும், அது அன்இன்ஸ்டாலே ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் டெலிட் ஆகாது. நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட திருப்பி உங்களால் ரீஇன்ஸ்டால் பண்ண முடியும். அது நீங்கள் செட்டிங்ஸ்லேயே போய் திருப்பி இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேரக்டரி தனக்கு தானாகவே க்ரியேட் பண்ணி அது போய் ஒழிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா ஆக்சுவலாக அந்த ஆப் அன்இன்ஸ்டால் ஆகுது, அதுதான் உண்மை.
ஸோ ஆனால் அது திருப்பி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மூலயமா இல்லை ஏதோ ஒரு சிக்னல் மூலயமா திருப்பி அதோட சோர்ஸ் அது மறைச்சி வச்சுருக்கு ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு போய் அது திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகுது. ஸோ அப்படி ஆனாலும் அது திருப்பி தானாகவே ரீஇன்ஸ்டால் ஆக முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் வேணும். ஸோ அது இங்கே நடக்குது அப்படின்னு திருப்பி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து சம் ஆப்ரேஷன் ஏதோ நடக்குது. ஸோ அது நடக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்பு திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. பட் ப்ளே ஸ்டோர் எந்த வகையிலும் இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகல, அது வந்து கிளியராக தான் இருக்குது. ஸோ ஏதோ வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து சம் டைப் ஆஃப் ஸ்கேனிங் நடக்கும்போதோ இல்லை நம்ம ஸ்கேன் பண்ணும்போது அது தன்னைத்தானாகவே வந்து ஒரு தூண்டுதலாக வச்சுக்கிட்டு அது திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகுது. லைக் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து ப்ளே ப்ராடக்ட்டை ஸ்கேன் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போதோ இல்லை அந்த மாதிரி நான் வந்து ஸ்கேன் பண்ணும்போது தான் திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்ல வரல. ஸோ அந்த மாதிரி ஏதோ தூண்டுதனால திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகிடுது கைஸ். ஸோ அப்புறம் எப்படி தாண்டா டெலீட் பண்ணுறது, ரீஃப்ளாஷும் நம்மளால் பண்ண முடியாது சொல்கிறேன், அப்புறம் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே ஃபைனலாக வந்து அது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, அதான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக உங்களோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரை நீங்கள் டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சாகணும். கைஸ் நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரை கன்ஃபார்ம் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ரொம்ப ஈஸி. உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அதில் ஆப்ஸ் இருக்கும், அதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசேபிள் பட்டனும் இருக்கும், அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி டிசேபிள் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அதாவது பர்மனெண்ட்டாக இல்லை, ஒரு டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மால்வேர் பைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு செக்யூரிட்டி ஆப் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் ரன் பண்ணுங்கள். ஸ்கேனை ரன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். அது Xhelper. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேனுவலாக கூட உங்கள் செட்டிங்ஸில் போய் பாருங்க கைஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரன் பண்ணி உங்களோட மால்வேர் பைட்ஸ் அப்படின்னு இந்த ஆப்பை ரன் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நார்மலாக உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து Xhelper இல்லைனா ஃப்ரீ வே அப்படின்னு இருக்கும், இல்லை ஃபயர் வே. நெக்ஸ்ட்டு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், ஆனால் 2 டைப் ஆஃப் அதாவது செட்டிங்ஸ்னு சொல்லிவிட்டு 2 ஆப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் எது வந்து அதாவது வந்து எது வந்து மாப்பிங் பண்ண செட்டிங், அதாவது எது வந்து ஒரிஜினல் செட்டிங் இல்லாத ஆப் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே வந்து செட்டிங்ஸ்ன்ற பேரில் தான் இருக்கும், ரெண்டுக்கும் ஒரே ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து எது டூப்ளிகேட் அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை மட்டும் டிலீட் பண்ணால் போதும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஆப் நீங்கள் ஒரு நல்ல ஃபைல் மேனேஜர் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும் கைஸ். அதில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச்சில் போய்ட்டு அதாவது com.mufc அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் டேரக்டரிஸ் வரும். அண்ட் இதெல்லாத்தையும் நீங்கள் சார்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஆர்டரில் வேணும்னா டேட்டிங் ஆர்டரில், அதாவது டேட் என்ன டேட்டில் கிரியேட் ஆச்சுன்ற ஆர்டரில் அதை சார்ட் பண்ணிக்கோங்க. சார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொதல் 3 நாளில் கிரியேட் ஆனது மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து com.mufc அப்படின்ற எல்லா ஃபைல்ஸையும் டிலீட் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேரக்டரிஸ் திருப்பி அது ரீஇன்ஸ்டால் ஆகிறதுக்கான அதோட சோர்ஸ் கூட அதுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்கு. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் சம் திங்ஸ் எதுவும் நடக்கும்போது அது என்ன பண்ணிவிடுதுன்னா அது தூண்டி விட்டுடும். ஸோ தூண்டி விடுறதுனால அது திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இப்படி தான் அது வந்து திருப்பி ரீஇன்ஸ்டால் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும், அது டெலீட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour இருந்து வெயிட் பண்ணி பாருங்கள் திருப்பி அது ரீஇன்ஸ்டால் ஆகுதானே. ஸோ ரீஇன்ஸ்டால் ஆகாது கன்ஃபார்மாக. ஸோ அப்படி ரீஇன்ஸ்டால் ஆச்சுன்னா திருப்பி மால்வேர் பைட்ஸில் போய்ட்டு உங்கள் ரிப்போர்ட்டை வந்து கொடுங்க, அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருப்பி செட்டிங்ஸ்குள்ளே போய்டுங்க, ஆப்ஸ்குள்ளே கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு திருப்பி எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் உண்மையாக தான் வந்துட்டுருக்கு. பட் இப்போ வரைக்குமே அந்த ஆப்ஸோட இந்த ஒரு மாலிஷியஸான ஆக்டிவிட்டிக்கு என்ன ஒரு காரணம் அண்ட் எதனால திருப்பி ரீஆக்டிவேட் ஆகி தன்னைத்தானே எப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணிக்குதுன்றது வந்து இப்போ வரைக்குமே வந்து அது வந்து ஒரு புதிராகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது இது வரைக்கும் இப்போ வரைக்கும் யாரும் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிப்போம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ்.